Welcome to Amirda University, Coimbatore, one of the top most private deemed university in India, established in 1994, located in Coimbatore. 4 lakhs on slab 3, 4 lakhs. உங்களுக்கு நான் ஸ்லாப் 3ண்ணா. நான் slab 4. ஸ்லாப் 4 என்ன ஃபீஸ் வரும்? 3.5 lakh. அட்மிஷன் எப்படி வாங்குனீங்க? ஏட்ரிபிள் மூலமா வாங்குனீங்களா இல்ல ஜெய் மெயின்ஸ் பெர்சன்டைல் மூலமா அட்மிஷன் வாங்குனீங்களா? நான் ஜேஇ மெயின்ஸ் பர்சன். பெர்சன்டேஜ் சொல்லலாம் அப்படின்னா 94. 94. ஜேஇ மெயின்ஸ் 90.1. ஓகே. ஏட்ரிபிள் 74%. JEE மெயின்ஸுங்க 96%. AEEE 76%. JEE அதில் வந்து 95.5%. நியர்லி 4 லேக்ங்கிறது உங்களுக்கு சிஎஸ்சிஐயில் ஃபீஸ். இந்த 4 லேக் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், லெபார்ட்ரிஸ் இது எல்லாமே ஒர்த்தா? ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுமன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் டாப் காலேஜஸ் சீரிஸ். இந்த சீரிஸில் நம்ம டாப் காலேஜஸ் ஐஐடி, என்ஐடி, விஐடி, எஸ்ஆர்எம், சத்யபாமா, எஸ்என்யூ யூனிவர்சிட்டி அண்ட் ரீசெண்டாக சாஸ்தா டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அண்ட் இப்போது அமிர்தா யூனிவர்சிட்டி இந்த வரிசையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தது இந்த அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸ் இயர் வீடியோ நம்ம அதே கேம்பஸை விசிட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஏட்ரிபிள்இ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதோட ரிசல்ட்டோட ரேங்க் வந்திருக்கும் அண்ட் ஜெய் மெயின்ஸ் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணியுமே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு சிசாப் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட்லாம் ரிலீஸ் ஆயிருக்கும். கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. லாஸ்ட் வீக் இந்த கேம்பஸை நான் விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஏஐ அண்ட் டிஎஸ். ஸோ அமிர்தால இன்ஜினியரிங் ரொம்ப பாப்புலராக இருக்குது. என்ஏஆர்எஃப் படி இன்ஜினியரிங் ரேங்கில் 8th பொசிஷனில் இருக்காங்க. நேக்கில் A++ கிரேட் இருக்குது, யூஜிசி அப்ரூவ்டு. ஸோ ஒரு டாப் டீம்டு யூனிவர்சிட்டி தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அமிர்தாவை கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா விஐடி, எஸ்ஆர்எம் அண்ட் எஸ்என்யூ யூனிவர்சிட்டி அண்ட் பிஎஸ்சி, கோயம்புத்தூர் பிஎஸ்சி, இதெல்லாம் கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு டாப் யூனிவர்சிட்டி தான் சவுத் இந்தியாவில். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. டாப்பர் சூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஐஐடி, என்ஐடி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ஜெய் மெயின்ஸ் பெர்சன்டேஜில் வச்சு இங்கே அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அமிர்தா ஏட்ரிபிள்இ பேஸ் 1 பேஸ் 2 அப்படின்னு 2 பேஸாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல சென்டர் இருந்தது. இந்த 10 கேம்பஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக சூஸ் பண்ணுறக்கூடியது இந்த கேம்பஸ் தான். அமிர்தா கோயம்புத்தூர் தான் டாப் கேம்பஸும் கூட. அண்ட் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்டு ஒரு 20,000 மேலே இருக்கும். பர்டிகுலராக இன்ஜினியரிங்கில் இன்டேக் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2,000 இன்டேக். சிஎஸ்சி அண்ட் அதோட ஸ்பெஷலிஸ்டேஷன் கோர்ஸில் தான் இன்டேக் ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ், ஆவரேஜ் பேக்கேஜ் எல்லாமே ஹையாக இருக்குது. டாப் பிரான்ச்சாக இருக்குது இந்த சிஎஸ்சி அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, சிசிஇ, கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இதில் ஸ்லாப் 1ல் அந்த ஏட்ரிபிள்இ ரேங்க் மூலமாக வரும்போது ஸ்லாப் 1ல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மினிமம் ஒரு குறைஞ்சபட்ச ஃபீஸ், அதாவது ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் 1,50,000ங்கிறது ஒரு பெர் இயருக்கு இருக்குது. அப்படி இப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த ரேங்குக்கு அண்ட் ஏட்ரிபிள்இ ரேங்கில் பிலோ 50,000க்கு உள்ள வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ரேங்க் படி 1,50,000 அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ் தான். கம்பேர் பண்ணும்போது சில யூனிவர்சிட்டியோட ஃபீஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஃபீஸ் ஆப்வியஸ்லி ரொம்பவே கம்மி தான். அதே சமயம் இங்கே எக்ஸ்பென்சிவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது ஜெய் மெயின்ஸ் பெர்சன்டேஜ்லையுமே கன்சிடர் பண்ணாமல் ஏட்ரிபிள்இ ரேங்கை கன்சிடர் பண்ணாமல் இந்த ரெண்டுமே நீங்கள் பண்ணலை அப்படி இருந்தும் அமிர்தாவில் படிக்க முடியுமானா படிக்க முடியும். அண்ட் 60% மார்க் இருந்தாலே கிளாஸ் 12 போர்டு எக்ஸாம் மார்க்கை கன்சிடர் பண்ணி இங்கே அட்மிஷன் கொடுக்காங்க. அதாவது நான் ஸ்காலர்ஷிப் சீட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு 6 lakh வருது. அப்படிங்கும்போது மினிமமாக இங்கே ஒரு 6 lakhலையும் 4 year டிகிரியை படிக்க முடியும். மேக்ஸிமம் 24 lakhலையும் இங்கே இன்ஜினியரிங் படிக்க முடியும். அப்படிங்கும்போது இங்கே கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும், பிளேஸ்மெண்ட் பேக்கேஜஸ் எப்படி இருக்கும் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த எக்ஸ்போஷர், லெபார்ட்டரி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து ரிலேட்டடான கண்டென்ட்டை நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ கேம்பஸ் சைஸ் இது ஒரு 400 ஏக்கர் இருக்கக்கூடிய பிக் கேம்பஸ். 400 ஏக்கர் அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 400 ஏக்கரில் மேக்ஸிமமாகவே இருக்கும். ஒரு 1,300க்கு
ஏக்கருக்கு மேலேயே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பிக் கேம்பஸ் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கும். கோயம்புத்தூர் லொக்கேஷன்ங்கிறதுல கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே இருக்குமானா இல்லை, கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷன் அதாவது மெயின் ஜங்ஷன்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அப்பார்ட் தான் இந்த கேம்பஸ் லொக்கேட் இருக்கும். பயங்கர க்ரீனரியா ஒரு மலை அடிவாரத்தில் எட்டிமடை அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில் தாண்டி போனால் இந்த காலேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 20,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கேம்பஸில் இருக்காங்க. அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க டே ஸ்காலருக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. சில யூனிவர்சிட்டி நம்ம விஐடி எஸ்ஆர்எம்லலாம் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இங்கே நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அகாடமிக் லைஃப் எப்படி இருக்கும், பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் 84 LPA ரீசெண்ட் LPA, ஆவரேஜ் பேக்கேஜ் 6 to 9 LPA அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 9 LPA பிளேஸ் ஆயிருக்காங்க. டாப் கம்பெனிஸ் அமேசான், மைக்ரோசாஃப்ட், TCS, அக்சென்டர் மாதிரியான கம்பெனிஸ் வராங்க. மோஸ்ட் ஆஃப் CSE, AI அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி தான் ஹையஸ்ட் பேக்கேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு கம்பேர் பண்ணும்போது. மெக்கானிக்கல், சிவில் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் கம்மியாக தான் இருக்கு. கோர் கம்பெனிஸ் விசிட் பண்றாங்க. அகடாமிக்கா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். அகடாமிக் அண்ட் ரிசர்ச்சுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய லெபார்டரி, காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வெல் மெயின்டைன்டா இருக்கும். அண்ட் ரெய்னி சீசன்ல ரொம்ப கிரீனரியாவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த ஒரு கோயம்புத்தூரோட அந்த கிளைமேட் இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான கேம்பஸா இருக்கும். அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் மோஸ்டா யூனிஃபார்ம் இருக்கிறது ஏதாவது 1 or 2 காலேஜில் மட்டும்தான் அந்த கல்ச்சர் இருக்கும். இந்த காலேஜில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா யூனிஃபார்ம் வியர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல் இருக்கு. அண்ட் அட்டண்டன்ஸ் 75% மோஸ்டா எல்லா இன்ஜினியரிங் காலேஜுமே 75% அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதை தான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ப்ரோஸ் அமிர்தாவோட அட்வான்டேஜ் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் அவங்களால 84 LPA, டாப் கம்பெனி மைக்ரோசாஃப்ட் அண்ட் அமேசான் மதியான கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா நமக்கு அமிர்தா குட் சாய்ஸா இருக்கும். நமக்கு விஐடியில் கிடைக்கல, ஐஐடியில் கிடைக்கல, என்ஐடியில் கிடைக்கல, ஜெய் மெயின்ஸ்ல 60% மேல மார்க் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு டாப் லெவல்ல உள்ள ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி எதிர்பார்க்குறவங்களுக்கு அமிர்தா ஒரு குட் சாய்ஸா இருக்கும். கான் சைடு பார்க்க போனா டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லா யூனிவர்சிட்டியும் நம்ம மைனூட்டா ஒன்று நோட்டீஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்ல கொஞ்சம் பேர் பேசும்போது அவங்க சொன்னது ஃபுட் நான்வெஜ் ஃபுட் அலோடு இல்லை. இங்கே அங்கே இருக்கக்கூடிய கேண்டீன் அண்ட் மெஸ்லாம் நான்வெஜ் ஃபுட் கிடைக்காது. இது ஒரு நெகட்டிவ் சொன்னாங்க. அண்ட் யூனிஃபார்ம் வியர் பண்ணுறது அவங்களுக்கு பழகிருச்சு. யூனிஃபார்மை நம்ம ஒரு நெகட்டிவ் சைடில் எடுக்க முடியாது. அவங்களுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு கல்ச்சர் தான். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ப்ரொஃபஷனலாக வியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜாப் போனதுக்கப்புறம் அவங்க யூனிஃபார்ம் வியர் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அது முன்னாடி இருந்தே பழகுற ஒரு கல்ச்சர் தான். ஸோ யூனிஃபார்மை நம்ம டிஸ்அட்வான்டேஜில் எடுத்துக்கிட்டோம்னா அண்ட் பயங்கர டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கேம்பஸ். அட்மிஷன் அமிர்தால AEEE அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதை பேஸ் 1 பேஸ் 2 2 டைப்பாக கண்டக்ட் பண்ணாங்க. இதில் 50,000 50,000க்கு உள்ள ரேங்க் எடுக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஜெய் மெயின்ஸ் பெர்சன்டேஜ்லையும் கன்சிடர் பண்ணுறாங்க. 60%க்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஜெய் மெயின்ஸ் பெர்சன்டேஜ் மூலமாகவும் சீட் எடுக்கலாம். இந்த 2 வேல அட்மிஷன். AEEE எக்ஸாமில் 50,000க்கு மேலே ரேங்க் போகும்போது ஸ்லாப் 2 ஸ்லாப் 3 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரி ஆகுது. 1.5 lakh, அதுக்கப்புறமா 3.5 lakh, 4.5 lakh, 5,25,000. பொதுவாக அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸில் டொனேஷன் கேபிட்டல் வந்து வாங்கக்கூடாது. ஸோ இது எல்லாம் கம்பேர் பண்ணும்போது வாங்காமல் நம்ம ஒரு ஆக்சுவலான ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்காலர்ஷிப் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 6 lakh கொடுக்காங்க. 6 lakh வந்து அதிகமாக தான் தெரியுது. 6 lakhக்கு வேற சில அஃபோர்டபுளான யூனிவர்சிட்டியே இருக்குது. SRM, KTR, NRFல நல்லா இருக்குது. அண்ட் CSE அண்ட் அது ரிலேட்டடான கோர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது SRMோட ஃபீஸ் ஒரு 4,75,000 தான் இருக்குது. CSE ரிலேட்டடான அதோட ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்க்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது VETயில் நம்ம ஒரு கேட்டகரி 4, 5ல் வந்தால் ஒரு 5 point something அதுக்கு உள்ளேயே முடியுது. ஒரு கேட்டகரி 3, 4ல் வந்தால் 4 lakhக்கு உள்ளே ஃபீஸ் முடிஞ்சது. அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு 1 lakhக்கு மேலே அதிகமாக தான் இருக்குது. ஒரு 5 lakhக்கு உள்ளே SRMல சீட் அட்மிஷன் வாங்க முடியும். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே நான் ஸ்காலர்ஷிப் ஃபீஸில் இந்த ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதே அளவுக்கு ரிலேட்டடாக தான் இங்கேயுமே பிளேஸ்மெண்ட் இருக்குது. VET, SRM, KTR மெயின் கேம்பஸை மட்டும் கம்பேர் பண்ணும்போது சாஸ்தா பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி அங்கே ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த 6 lakh ஃபீஸுங்கிறது ஸ்லைட்லி அதிகமாக தான் இருக்குது. இது இந்த வருஷம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது அதிகமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. AEEல உங்களுக்கு என்ன ரேங்க் வந்திருக்கு, சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓரளவு சீரியஸா படிக்கணும், ஒரு சைலண்டான ஒரு கிரீன் என்விரான்மெண்ட்ல ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான கேம்பஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும். டிசிப்ளினா மோர் அகடாமிக் ஃபோக்கஸ் படிக்கணும், பிளேஸ்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான கேம்பஸ். இன்டேக் கம்மியாக தான் இருக்குது. சில யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே இன்டேக் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் அவங்களால பிளேஸ்மெண்ட்டை கரெக்டாக கொடுக்க முடியுது. சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு இந்த கேம்பஸ் உண்மையாகவே பிடிக்கும். அண்ட் இந்த அட்மாஸ்பியர், இந்த என்விரான்மெண்ட் எல்லாமே பிடிக்கும். மோர் அகடாமிக் ஃபோக்கஸாக பிளேஸ்மெண்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுற
பண்ணுறவங்களுக்கு இந்த காலேஜ் உண்மையாகவே நல்லாயிருக்கும். அமிர்தாவில் நான் ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் இப்போவும் போய்கிட்டு இருக்கு. இப்போவும் அப்ளை பண்ணலாம். அமிர்தாவோட அஃபிஷியல் வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அப்படி கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ரைட் நோ நம்ம அமிர்தா கோயம்புத்தூர் கேம்பஸில் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கும். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட அவங்ககிட்ட இருந்து சில இன்சைட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிக்கலாம். நான் பிரகாஷம் விபி ஃப்ரம் கிருஷ்ணகிரிண்ணா. நான் பிரகதீஸ்வரன் ஃப்ரம் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். Sabari from Darapuram. அம்ரித் ஃப்ரம் நாமக்கல். ஓகே, ஸோ குயிக் கொஸ்டின். இப்போ எதனால் நீங்கள் அமிர்தா சூஸ் பண்ணீங்க? அமிர்தா வந்து கொஞ்சம் பிளேஸ் கொஞ்சம் இந்த ஹில்ஸ் பக்கத்துலலாம் கவர் ஆகிறதுனால கொஞ்சம் கிளைமேட்டுக்கும் நல்லாயிருக்கும். சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது கோயம்புத்தூரில். சென்னையில் இவ்வளோ காலேஜஸ் இருக்கும்போது விஐடி எஸ்ஆர்எம் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஏன் இங்கே சூஸ் பண்ணீங்க? இன்ஸ்பிரேஷன் ஆர் மோட்டிவேஷன் அமிர்தா தான் சூஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி? இங்கே வந்து க்ரௌட் அதிகமாக சேராது. ஏன்னா செலக்டிவ் பர்சன் மட்டும்தான் இங்கே சேர்த்துப்பாங்க. பிளேஸ்மெண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா கிடைக்கிறதுனால நிறைய காம்படிஷன் இருக்காது. ஏன்னா செலக்டிவ் பர்சன் சேர்றதுனால அதை பேஸ் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸ் எடுத்துடுறாங்க. மை நேம் இஸ் ஹர்ஷத் கேவி. ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் ஏஐ டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு கம்ப்யூட்டர் லைன் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது. சிஎஸ்சி விட ஏஐ கொஞ்சம் புதுசாக வந்திருக்குன்றதுனால ஐ டிசைடட் டு கோ வித் த ட்ரெண்ட். ஆக்சுவலாக நான் அமிர்தா சூஸ் பண்ணதுக்கு வந்துட்டு ஒரே ரீசன், இந்த ஃபேக்கல்ட்டிஸ் மெம்பர்ஸ் அங்கே இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. ப்ளஸ் இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறேங்க, இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேருந்து நிறையா கிடைக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய வரும், கம்பெனிஸ் நிறைய வரும். இங்கே எனக்கு வந்துட்டு இந்த அட்மாஸ்ஃபியர் பிடிச்சிருந்தது. ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜுங்க. அண்ட் தென் இன்னொரு ரீசன் என்னன்னா, என்னோட ஹோம் டவுன் வந்து ட்ராவலிங்க்கு கொஞ்சம் ஷார்ட்டாக டிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அதனால நான் இதை சூஸ். ஸோ இந்த அமிர்தா சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கேம்பஸில் ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்ன? உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? என்விரான்மெண்ட் தான்ண்ணா. நைஸ் என்விரான்மெண்ட். இங்கே வந்து பிடிச்சது வந்து இந்த மழை பெஞ்சாலோ இல்லை இந்த காற்றடிச்சாலோ அது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஆகுது. இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா காலேஜ்குள்ளே தண்ணி வர்றது இங்கே அப்படிலாம் இல்லை. க்ரீனரியாக இருக்கிறதுனால என்ன மழை பெஞ்சாலும் கிளைமேட் வந்து நல்லாயிருக்கும். லைக் அஃபெக்ட் பண்ணாது. எனக்கு இங்கே வந்ததையும் அட்ராக்ட் பண்ணது வந்துட்டு எப்படி ஒரு கோர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கோர்சஸ் நிறையா கொடுக்குறாங்க, நிறைய இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கொடுக்குறாங்க, நிறைய ப்ராஜெக்ட், நிறையா கிளப்ஸ் இருக்குங்க இங்கேயே. அது வந்துட்டு நிறையா கிளப்ஸ் வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க, வெளியே நிறையா பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க, நிறையா கொண்டு வர பார்க்குறாங்க. நம்மளுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு நிறையா கிளப்ஸ் இருக்குங்க. அது ஸ்டே பேக் பண்ணி நம்ம வந்து பண்ணலாங்க. அந்த கிளப்ஸில் இன்வால்வ் ஆகி ஹைப்பர் லூப்னு ஒரு கிளப் இருக்குங்க. அந்த கிளப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் வருது இல்லைங்க, ட்ரெயின் புதுசாக வந்துட்டு ஹேங்கிங் ட்ரெயின்ங்கிற மாதிரி அந்த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அதுக்கே இப்போவே பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நிறையா. அப்புறம் மெக்கானிக்கல் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா நிறையா இந்த கார்ஸு இந்த மாதிரி நிறையா கார்ஸ் பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. அதில் நிறையா இன்வால்வ்மெண்ட் இருக்குங்க. அதனால அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இங்கே எல்லாமே இன்டர்ன்ஷிப்ஸும் அதே மாதிரி இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் மைனர் கோர்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ மெக்கானிக்கல் மேஜராக எடுத்தீங்கன்னா மைனர் கோர்ஸ் வந்து ரோபோட்டிக்ஸு இந்த மாதிரி நிறையா கோர்ஸ் மைனர் கோர்ஸ் பண்ணுறாங்க. அமிர்தாவில் சிஎஸ்சி கோடிங் இந்த கல்ச்சர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேள்விப்படுறோம். பர்டிகுலராக மெக்கானிக்கலுக்கு எப்படி இருக்குது? அதுக்கான ஸ்பெசிலிட்டிஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது? ஆக்சுவலாக மெக்கானிக்கலுக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா ப்ரொவைட். நம்மளுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்லேருந்து மகேந்திராவிலேருந்து எல்லா இன்டர்ன்ஷிப்ஸும் நிறையா பண்ணித்தராங்க. மகேந்திராவிலேருந்து கொடுக்குறாங்க இன்டர்ன்ஷிப்ஸு. ஸ்ட்ரிக்ட்டுங்கிறத விட இங்கே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஃபேக்கல்ட்டி வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நம்ம எப்போ வேணாலும் அப்ரோச் பண்ணலாம், போய் டீச்சர்ஸ்ட்டை அப்ரோச் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி இன்டர்ன்ஸ்க்கு தனித்தனி செப்பரேட் டீச்சர் எந்தெந்த டீச்சர்கிட்ட வேணாலும் போய் நம்ம பேசி இன்டர்ன்ஷிப் வாங்கிக்கலாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கொடுக்குறாங்க. இந்த லீவில் கூட எங்களுக்கு செம் முடிச்சுட்டு லீவில் கூட நிறையா கேட்டிருக்காங்க. இன்டர்ன்ஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கு வேணால் அந்த போனஃபைடுன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம இன்டர்ன் எங்கே வேணாலும் நான் இந்த மாதிரி இதில் வந்துட்டு மேஜர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்டர்னுக்கு போகலாங்க. அதே மாதிரி நிறையா பண்ணி தராங்க இவங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கொடுக்குறாங்க. ஒய் அமிர்தானா, எனக்கு ஐ ஹாவ் அ ஃபேமிலி பிஸ்னஸ். அங்கே விஐடியில் ஐ காட் த சேம் சீட் சிஎஸ்சிஏஐ. ஆனால் அமிர்தா இட் வாஸ் close to my home and it had an holistic experience. கொஞ்சம் கிரவுண்ட் டு எர்த்தாக இருக்குன்றதுனால என்னோட வீட்டில் சஜஸ்ட் பண்ணாங்க. என் பேர் ஹர்ஷவர்தனன். அமிர்தாவில் சிஎஸ்சிஐ ஃபஸ்ட் இயர் பண்ணேன். அமிர்தா சூஸ் பண்ணது மற்ற டிஎம்டி யூனிவர்சிட்டி கம்பேர் பண்ணுறோம், இது அஃபோர்டபுளாக இருந்தது. அதனால தான் இது சூஸ் பண்ணுவேன். நான் ஒரு 5 to 6 இன்ஸ்டியூஷன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த லேப்ஸ். நான் ஃபஸ்ட்டு பார்த்து வந்து ஏரோஸ்பேஸ் லேப்ஸ் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட் சேரலான்னு, பட் என்னால் சேர முடியல. அந்த நான் மெக்கானிக்கல் போன போது ஃபஸ்ட் இயர்லேருந்தே எல்லா விதமான மெஷினரிஸ் லேப் ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருந்துச்சு. அதனால நான் சூஸ் பண்ணேன். அட்மிஷன் எப்படி வாங்கினீங்க? ஏட்ரிபிள்இ மூலமாக வாங்கினீங்களா இல்லை ஜெய் மெயின்ஸ் பெர்சன்டேஜ் மூலமாக அட்மிஷன் வாங்கினீங்களா? நான் ஜெய் மெயின்ஸ் பெர்சன்டேஜ் சொல்லலாம் அப்படின்னா 94. ஜெய் மெயின்ஸ் 90.1. ஓகே. ஏட்ரிபிள்இ 74%. ஜேஇ மெயின்ஸுங்க 96%. AEEE 76%. அதில் வந்து 95.5%. அமிர்தாவில் சீட் எடுக்கிறது ஈஸியாக தானா இல்லை கஷ்டமாக இருந்தது அந்த ப்ராசஸ் எல்லாமே?
ஈஸி தான், கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக தான் இருந்துச்சு விஐடி கம்பேர் பண்ணும்போது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்? நீங்கள் வந்து சிஎஸ்சியில் ஏஏ பிடெக் சிஎஸ்சி ஏஏ அதில் ஸ்லாப் 1 ஸ்லாப் 2 ஸ்லாப் 3 வரைக்கும் இருக்குது, 4 வரைக்கும் இருக்குது. என்ன ஸ்லாப்பில் நீங்கள் சிட்டு உங்களுக்கு ஸ்லாப் 3 கிடச்சி? 4 லேக்ஸ் வந்து ஸ்லாப் 3 4 லேக்ஸ். உங்களுக்கு நான் ஸ்லாப் 3ண்ணா. ஸ்லாப் 4 ஸ்லாப் 4 என்ன ஃபீஸ் வரும்? 3.5 lakhs. 3.5. மெக்கானிக்கலுங்கிறதுல குறையுது. இதே சிஎஸ்சிஏ இருந்தால் அரௌண்ட் 5 லேக்கு மேலே இருக்கும் நியர்லி, கரெக்ட்? ஸ்லாப் 3ல 3 லேக்ஸ் ஆச்சு. ஸ்லாப் 3ங்க 4 lakhs. ஸ்லாப் 4ங்க 3.5 மெக்கானிக்கல். ஸ்லாப் 3 lakhs மெக்கானிக்கல். இந்த கேம்பஸ் பற்றி சொல்லுங்கள். இது வந்து மலை அடிவாரம், ஃபுட் ஹில்ஸ் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் கேம்பஸ். இந்த கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஃபுட் ஹாஸ்டலில் இருந்தால் ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்குது, அண்ட் இங்கே இருக்க இண்டோர் ஃபெசிலிட்டிஸ், ஜிம்னேசியம், அப்புறமா லெபார்ட்ரி, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக ஸ்விம்மிங் இருக்குது. அப்புறமா நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பியூர் வெஜிடேரியன் தான். எக் மட்டும் போடுவாங்க. ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த பேஸ்கெட் பால் கோர்ட், வாலிபால் கோர்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். காலேஜ் அட்மாஸ்பியர் வந்து ரன்னிங் போகிறதுக்கு, நீங்கள் ஃபிசிக்கலாக ட்ரெயின் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இவங்களது கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. கோயம்புத்தூரில் வேரியஸ் பார்ட்ஸுக்கு வருது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது டைமிங்ஸும். டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மற்றபடி ஓவரால் அட்மாஸ்பியர் நல்லா இருக்குங்க. இங்கே அவுட் சைடு என்விரான்மெண்ட்டை விட இது கொஞ்சம் செக்லூடடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். டாப் காலேஜஸை விசிட் பண்ணுறோம். டாப் 100 காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் காலேஜஸ், ஐஐடி, என்ஐடி. ஆனால் இங்கே மட்டும்தான் யூனிக்காக யூனிஃபார்ம் இருக்குது கல்ச்சரை நான் பார்க்குறேன். ஸோ அது எப்படி இருக்குது யூனிஃபார்ம்? உங்களுக்கு வந்து அது ஓகே தான், அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கா, இல்லை யூனிஃபார்ம் நம்ம காலேஜுக்கு மட்டும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? என்னோட ஒப்பீனியனில் எனக்கு அது பெருசாக தெரியலைங்க. ஏன்னா இங்கே ஒரு ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அமிர்தானந்தமயி அவங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் அது ரொம்ப நம்ம மேலே திணிக்கிற மாதிரி தெரியல. யூனிஃபார்மில் அவங்களோட கோர்ஸ்லேயும் பெருசாக திணிக்கிற மாதிரி தெரியல. யூனிஃபார்ம் எனக்கு பெரிய இஷ்யூவாக தெரியல. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்கும் பெரிய இஷ்யூவாக தெரியல. நியர்லி 4 லேக்குங்கிறது உங்களுக்கு சிஎஸ்சிஐயில் ஃபீஸ். இந்த 4 லேக் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், லெபார்ட்ரிஸ், இது எல்லாமே ஒர்த்தா? அண்ட் பிளேஸ்மெண்ட், ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் சீனியராக இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஏஐ டிபார்ட்மெண்ட் ஒர்த்தாக தான் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேப்லாம் நல்லாயிருக்கு. எல்லா ப்ராஜெக்ட் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட்டும் ஓகே தான், நல்லாயிருக்கு. ஒர்த்து தாங்க. ஏன்னா ஏஐக்குன்னு தனியாக ஒரு டெடிகேட்டட் கோர்ஸ் வந்து பெருசாக எந்த காலேஜஸ்லையும் உங்களால் பார்க்க முடியாது. இவங்களே வந்து 2023லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெருசாக நீங்கள் வேறு எங்கேயுமே இதை ஃபைன் பண்ண முடியாது. பிடெக் ஏஐடிஎஸ் இல்லை மற்ற இடத்துல சிஎஸ்சி இன்டகிரேட்டட் வித் ஏஐ கொடுப்பாங்க. அதுக்கு இவங்க அதுக்குள்ளே ஒரு கரிக்குலம் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ரிசோர்ஸ் கொடுக்கறது ஒர்த்து தாங்க. அடாப்ட் ஆகிக்க முடியும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கோர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிளேஸ்மெண்ட் என்ன மாதிரி கம்பெனிஸ் வராங்க, ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ்? ஆக்சுவலாக மெக்கானிக்கலுக்கு வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வராங்க. மஹேந்திரா வராங்க, ப்ளஸ் அப்புறம் பாஷ் வராங்க. அந்த மாதிரி வேரியஸ் நிறையா கம்பெனிஸ் வராங்க. பார்த்தீங்கன்னா 7.5 LPAங்க நல்லா பண்ணுறவங்க வந்துட்டு 12 LPA வரைக்கும் வாங்குறாங்க. மேக்ஸிமம் 12 LPA வரைக்கும் கிடைக்குதுங்க. ஓரலாக அமிர்தா அகடாமிக் ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறீங்களா? கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் ப்ரெஷர். மிச்ச காலேஜ் பார்க்கும்போது இங்கே ஃபுல்லாக செமஸ்டர் டெய்லி எக்ஸாம்லாம் நடக்கும். அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படி நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஏஐ டிபார்ட்மெண்ட்னால கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அது ட்ரெடிஷ்னல் கரிக்குலமில் டிஃப்ரெண்ட் கரிக்குலம்ன்றதுனால. மற்றபடி ஒரு நார்மல் காலேஜில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குமோ, எந்த அளவுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, சிஜிபிஏ மெயின்டைன் பண்ண முடியுதா? சிஜிபியை மெயின்டைன் பண்ண முடியுது. ஓவராலாக அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசும்போது ஒரு சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு பசங்க எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. அவங்க அந்த கேம்பஸ் என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர் அதெல்லாமே அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அமிர்தா ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்தது. சீரியஸாக படிக்கணும், அகடாமிக் ஃபோக்கஸாக இருக்கணும், ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் வேணும். சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு இந்த கேம்பஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கும் பிளேஸ்மெண்ட்டை கொடுக்க முடியுது. காம்படிஷன் கம்மியாக தான் இருக்குது. சில காலேஜை கம்பேர் பண்ணும்போது இன்டேக் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 2000க்கு உள்ளே தான் இன்ஜினியரிங் இன்டேக் இருக்குது. ஸோ சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு அமிர்தா கோயம்புத்தூர் உண்மையாகவே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும், சூஸ் பண்ணலாம். அண்ட் டாப் காலேஜ் மிஸ் பண்ணிட்டேன், நான் அதே மாதிரி உள்ள எக்ஸ்போசர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டீம்டு யூனிவர்சிட்டி உண்மையாகவே அமிர்தா பெட்டராக இருக்கும். அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் எந்த கேம்பஸ் எந்த காலேஜ் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சுமன்.